நிறுவனம் சார்பில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான ஃபுட்டெக் ஹேக்கத்தான் 2024 போட்டி. தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் குக்கர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கோவையில் குக்கர் நிறுவனம் 2 வருடங்களாக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்தில் புதிய கிளையை துவக்க உள்ளது. குக்கர் நிறுவனம் ஒரு உணவு விநியோக தளத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் உணவுகளை விநியோகம் செய்வதற்கு மாறாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு வகைகளை வீட்டிற்கே விநியோகம் செய்து வரும் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் உணவு விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் ஃபுட்டெக் ஹேக்கத்தான் 2024 எனும் நிகழ்ச்சி கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் ஃபுட்டெக் ஹேக்கத்தான் நிகழ்ச்சி வியாழக்கிழமை இன்று காலை நடத்தியது. இதன் துவக்க விழாவில் குக்கர் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் CEO பிரபா சந்தானகிருஷ்ணன், இணை நிறுவனர்கள் நிர்மல்குமார், சரவணகுமார், கந்தசாமி ஆகியோர் துவக்கி வைத்தார். ஃபுட்டெக் ஹேக்கத்தான் போட்டியில் அரசு பொறியியல் கல்லூரியில் 200 மாணவர்களின் 60 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் வெற்றி பெற்ற முதல் 5 அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஹேக்கத்தான் இறுதியில் போட்டியில் வெற்றி பெற்ற 3 அணிகளுக்கு குக்கர் நிறுவனம் சார்பில் ரூபாய் 50,000 மதிப்புள்ள பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதுகுறித்து குக்கர் நிறுவனத்தின் மென்பொருள் மேம்பாடு துணைத் தலைவர் ராமநாதன் கூறுகையில், குக்கர் நிறுவனம் உணவு விநியோக தளத்தில் புதுவிதமாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது. மேலும் இவற்றில் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்பில் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் மூலம் மாணவர்கள் நடைமுறையில் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக அமையும். மேலும் திறமையான மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை எங்கள் நிறுவனம் வழங்கி வருகிறது. இதில் மாணவர்கள் திறமையுடன் செயல்படுகின்றனர். மேலும் இதுபோன்ற நிகழ்வு கோவையில் உள்ள CIT PSG போன்ற பொறியியல் கல்லூரியில் நடத்துவதே எங்கள் நோக்கம் என தெரிவித்தார். என் பேர் சரியு, உங்கள் பேர் நிஷாந்தினி. நாங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. இன்னைக்கு குக்கர் கம்பெனி ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 6 கொஸ்டின் கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க சொன்னாங்க 2 கொஸ்டினுக்கு. அதில் நிறையா எப்படி அவங்க டிஃப்ரெண்ட்டாக சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கற்றுக்கிட்டோம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். குக்கர் ஆப் அவங்களோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை எங்ககிட்ட கொடுத்து ஒரு 6 ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அவங்க கம்பெனிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போது ஒரே டைமில் டெலிவரி வந்துச்சுன்னா எப்படி அதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுறது, யூசருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா கொடுத்தோன்னா அவங்க அதை டெவலப் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் குக்கருங்கிற ஒரு ஃபுட்டெக் ஆப்பில் பேசுகிறோம். ஸோ நாங்கள் இப்போது பேசிக்காக நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 7 சிட்டியில் இருக்கோம். ஸோ இது ஒரு ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம். அதுவும் ஹோம் ஃபுட்டை டெலிவரி பண்ணுற பிளாட்ஃபார்ம். யூஸ்வலாக அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்தே வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம பெங்களூர், ஹைதராபாத்லேயுமே அடுத்து லான்ச் பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் இங்கே GCT காலேஜில் ஹேக்கத்தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் அட்டன் பண்ணுறாங்க. மோர் தென் 60+ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமும் கேட்டு அதில் டாப் 3 டீம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களில் எல்லாருக்கும் 50,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள அளவுக்கு ப்ரைஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை நாங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவும் கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து PSG காலேஜுக்கும் போகிறோம். அதுக்கடுத்து CIT காலேஜுக்கும் போகிறோம். அது முடித்தோன்னா அமிர்தானந்தமை காலேஜஸ்க்கும் போகிறோம். ஸோ அவங்ககிட்ட பர்மிஷன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இப்போது கம்மிங் மந்த்ஸில் அதுவும் நம்ம ரன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் 2-3 விஷயம் பிளான் பண்ணுறது என்னென்னா, இங்கே இருக்கிற நிறையா காலேஜஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இதுலேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதும் நம்மளோட பிளான் தான். ரெண்டாவது, அவங்களுக்கு இன்றைக்கி டெக்கில் டெக்னாலஜியில் என்னென்னலாம் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக எங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபர்ட்டாக தான் இதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் டீம்லேருந்து கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த ஒர்க் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ
ஸோ இது இன்னைக்கு ஒரு ஃபுல் டேவாக நடக்குது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது செகண்ட் ரவுண்ட். இதில் ஆல்ரெடி 5 டீம் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் நீங்கள் தான் கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து இதே மாதிரி பிஐடி சிஐடிக்கும் அடுத்த கம்மிங் வீக்ஸில் வந்து we are going to continue on this hackathon.